அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் அவர் வி பவர்ஸ் மேத்தமெட்டிக்கல் இன்ஸ்டியூட். இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன சொல்ல போறேன்னா, உங்களுக்குள் முதலீடு செய்யுங்கள், அதுவே சிறந்த வட்டியை பெற்றுக் கொடுக்கும். ஓகேவா? அப்ப நீங்க என்ன பண்ணுங்க, நீங்க உழைப்பு போட்டு முதலீடா செஞ்சீங்கன்னா கண்டிப்பா அது உங்களுடைய வெற்றியை வட்டியாவே அது கொடுக்கும். சரிங்களா? சரி, இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம் அப்படின்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் பார்க்க போறோம். தனி வட்டி. இது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் இல்லையா? இன்ட்ரெஸ்ட் வட்டி வந்து இந்த டிஎன்பிசி மட்டும் கிடையாது, பேங்க் எக்ஸாம், ஆர்ஆர்பி, எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்துக்கிட்டாலும் இதுக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ரோல் இருக்கு. அதனால ரொம்ப கிளியரா நான் சொல்லித்தரேன். டைம் எடுத்து நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்ல நம்ம எதுவுமே ஈவன் தான் நம்ம லைஃப்ல கூட நிறைய யூஸ் ஆகுது இல்லையா? அதனால இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் நல்லா டைம் எடுத்து கிளாரிட்டியா புரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு நம்ம டே 18க்குள்ள போகலாமா? மேக்ஸ் பார்க்கலாமா? 25 கொஸ்டின் எடுக்கிறதா நம்மளோட எய்மு. இதை தனி வட்டியில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் மட்டும் நம்ம நிறைய ப்ராப்ளம் பார்க்க போகிறோம். ஓகேவா? பார்த்துட்டு அப்புறம் காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு போகலாம். சரி, இன்னைக்கு சீரியஸ் என்னது? 171 180 ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? ஃபஸ்ட்டு நான் இதுக்கு ஃபார்முலா சொல்லிடுறேன். இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணுற மூலதனமான ஒரு ஃபார்முலா. ஓகேவா? அது என்னன்னா I equal to PNR divided by 100. ஓகேவா? இந்த ஒரு ஃபார்முலா வச்சு தான் நம்ம மொத்த ப்ராப்ளத்தையும் அட்டாக் பண்ண போகிறோம். ஓகேவா? சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஐனா என்னன்னு தெரியணும் இல்லையா? ஐங்கிறது வந்து உங்களுக்கு என்னன்னா இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இது வந்து இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நீங்கள் கொடுக்குறீங்க அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். ஓகேவா? இது வந்து என்னது? உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? பிரின்சிபல் அமௌண்ட்டுங்கிறது நீங்கள் ஃபஸ்ட்டு ஒருத்தவங்க கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க, கடன் வாங்குவீங்க இல்லையா? ஒரு அமௌண்ட், இப்போ 10,000 வாங்குறீங்களோ இல்லை 20 ரூபாய் வாங்குறீங்களோ ஏதோ, அவங்க கிட்ட இருந்து ஒரு அமௌண்ட்டை வாங்குறீங்க இல்லையா? அந்த அமௌண்ட் தான் உங்களுடைய பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? சரி, ஐங்கிறது என்ன சொல்கிறேன்? இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட். நீங்கள் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுக்குறீங்க, அதுக்கு வட்டி மட்டுமே கொடுப்பீங்க இல்லையா? அதுதான். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளோ கொடுக்குறீங்க அப்படிங்கிறது. அடுத்தது என்னங்கிறது உங்களுடைய இயர். இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட். ஓகேவா? இது வந்து எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம், எவ்வளோ வருஷத்துல உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட், அந்த மாதிரி. ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வட்டியில் கொடுக்குறாங்க. ஒரு சில பேர் 5 வட்டியில் கொடுப்பாங்க, ஒரு சில பேர் 2 வட்டியில் கொடுப்பாங்க, அப்படி இருக்கு இல்லையா? அப்போ எவ்வளோ வட்டியில் கொடுக்குறாங்க இது மட்டும் தெரிஞ்சுக்கிட்டா போதும். பாருங்க, ஐங்கிறதுன்னு PNR by 100. ஐங்கிறது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட், எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் நம்ம கட்டுறோம் அப்படிங்கிறது. பிங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட், மொத்தமாக நான் எவ்வளோ வாங்கியிருக்கேன், ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட எவ்வளோ வாங்கியிருக்கேன். அடுத்தது என்னங்கிறது எவ்வளோ வருஷம் அந்த டியூரேஷன் இல்லையா? அது. ரேட்டுங்கிறது ஆறுங்கிறது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட், எவ்வளோ பர்சன்டேஜ் போடுறாங்க by 100. இதுதான் உங்களுடைய ஃபார்முலா. இன்னொரு ஃபார்முலா என்ன அப்படின்னா A equal to P plus I. அதாவது அமௌண்ட் டோட்டலாக நான் பே பண்ணுறது பெய்டு அவங்கள்ட்ட மறுபடியும் நான் போய் எவ்வளோ பிரின்சிபல் அமௌண்ட்டு ப்ளஸ் வட்டியோட சேர்த்து நான் கொடுக்குறேன் ஒரு அமௌண்ட்டு, அதுதான் ஏ. டோட்டல் அமௌண்ட்டுன்னு வச்சுக்கோங்க, இல்லைன்னா அமௌண்ட்டு. ஓகேவா? நம்ம மொத்த அமௌண்ட் வந்து எவ்வளோ, நம்ம மொத்தமாக போய் ஒரு 50,000 கடன் வாங்கிட்டு வரேன், அப்புறம் இன்ட்ரெஸ்ட் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மொத்தமாக போய் கொடுக்குறோம் இல்லையா? அந்த மொத்த அமௌண்ட்டு தான் ஏ. எது? பிரின்சிபல் அமௌண்ட்டு. நான் உங்ககிட்ட ஃபஸ்ட்டு ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பேன், அது ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட், அது சேர்த்தா தான் எனக்கு டோட்டல் அமௌண்ட் வரும். புரியுதுல? இது என்னன்னு, பிரின்சிபலாக ஒரு அமௌண்ட் வாங்கியிருப்பேன் அவங்ககிட்ட இருந்து ஃபஸ்ட்டு ஒரு 50,000 கொடுங்கன்னுட்டு, அதுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து நான் ஒரு 5,000 இன்ட்ரெஸ்ட் மட்டும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ மொத்தமாக எவ்வளோ கொடுப்பேன்? 55,000 கொடுப்பேன் இல்லையா? ஏன்னா 5,000ங்கிறது எனக்கு வட்டியே வந்துருச்சு. 50,000 நான் வாங்கினது, அப்போ மொத்தமாக நான் அவங்ககிட்ட எவ்வளோ கொடுத்துருப்பேன்? 55,000. அப்போ நான் வாங்கின காசு ப்ளஸ் இன்ட்ரெஸ்ட் அதையும் சேர்த்து தான் மொத்த அமௌண்ட் இல்லையா? அதுதான் இது. இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு தான் நம்ம டோட்டல் ப்ராப்ளத்தையும் இன்னைக்கு சால்வ் பண்ண போகிறோம். சரியா? இதை மட்டும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒவ்வொரு லெட்டருக்கும் என்ன மீனிங் அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ நம்ம ப்ராப்ளம்குள்ளே போகலாமா? நல்லா டைம் எடுத்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அண்டர்ஸ்டாண்டிங் தான் ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் ப்ராப்ளம் வந்து நீங்கள் போட ஆரம்பிச்சிடலாம். சரியா? பாருங்க, ஃபர்ஸ்ட் என்ன சொல்கிறாங்க? 171க்கு ஃபைண்ட் த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். என்ன கேட்குறாங்க? நம்மள இன்ட்ரெஸ்ட் தான் கேட்குறாங்க. ஓகேவா? என்ன கேட்குறாங்க? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாமா? அண்ட் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு?
25,000க்கு ஓகேவா 25,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேக்குறாங்க. அப்ப நான் வாங்கியிருக்க அமௌண்ட் தானே பிரின்சிபல் அமௌண்ட். அப்ப பி அவங்க கொடுத்துட்டாங்க என்னது 25,000. புரிஞ்சுச்சா என்ன கேக்குறாங்கன்னு? இந்த அமௌண்ட்டுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. நான் ஒருத்தவங்கிட்ட 25,000 வாங்கியிருக்கேன், அதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும்னா எவ்வளோ அப்படின்னு தான். அப்ப 25,000 நான் வாங்கினது, அதனால பிரின்சிபல் அமௌண்ட். இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கேக்குறாங்க, ஐ மீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேக்குறாங்க. அட் 8% per annum. என்னது per இயருக்கு அவங்க என்ன சொல்லியிருக்காங்க 8% கொடுத்துருக்காங்க ஓகேவா. அப்ப அதுதான் அவங்களுடைய வட்டி இல்லை வட்டியோட ரேட். அப்ப ரேட் ஆஃப் வட்டி எவ்வளவு 8 ஓகேவா. 8% தான் அவங்க ரேட் கொடுத்துருக்காங்க. அதாவது 5 வட்டி 4 வட்டி சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி அவங்க எவ்வளவு 8 கொடுத்துருக்காங்க. சரி எவ்வளோ வருஷத்துக்கு, ஏன்னா எவ்வளோ வருஷத்துக்கு கால்குலேட் இயர் தெரிஞ்சாதானே நான் இத்தனை வருஷத்துக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கொடுப்பேன்னு சொல்ல முடியும். அப்போ என்னது இயர் முக்கியம் இல்லையா. அப்போ என்னங்கிறது என்னது 3 years. புரிஞ்சுச்சா? கொடுத்ததை தெளிவா முதல்ல எழுதணும், அப்பதான் நம்ம பண்ண முடியும். சரியா? பாருங்க சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க, அதனால கொஸ்டின் மார்க் போட்டாச்சு. எவ்வளோ அமௌண்ட் நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கேன் 25,000 வாங்கியிருக்கேன் நான். அடுத்தது எவ்வளோ பர்சன்டேஜ் ஆஃப் வட்டிக்கு ரேட்டு 8% ஆஃப் ரேட், அது மீன் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் 8. அடுத்து எவ்வளோ இயருக்கு 3 years. புரிஞ்சுச்சா? இப்போ நம்ம ஃபார்முலாக்குள்ள போகலாமா? என்னென்ன டீட்டெயிலாக எழுதிட்டாலே போதும், ஃபார்முலா போகிறதுலாம் ரொம்ப ஈஸி. சரியா? இதுக்கப்புறம் வேலையே கிடையாது, நமக்கு ஃபார்முலா அப்ளை பண்ணுறது தான் வேலை. PNR by 100 ஐதான் உனக்கு கேட்குறாங்க, அப்படியே வச்சுக்கலாம். பிங்கிறது என்னது 25,000 இன்ட்டு என்னங்கிறது 3 இன்ட்டு ஆறுங்கிறது 8 by 100 ஓகேவா. இப்போ இந்த 2 0 அடிச்சிடலாமா? மீதி என்னது 250 இன்ட்டு 3 இன்ட்டு 8. அது பண்ணாலே உங்களுக்கு என்ன வந்துடும் 6,000 வந்துடும் ஓகேவா. அப்போ உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ 6,000. ஆன்சர் என்னது 6,000. புரிஞ்சுச்சா? என்னது 25,000 நான் அவங்ககிட்ட இருந்து கடனா வாங்கியிருக்கேன், வட்டியே எவ்வளோ கொடுத்துருக்கேன் 6,000 வட்டியே கொடுத்துருக்கேன் ஓகேவா. எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட்டுக்கு வாங்கினா 8%க்கு 3 வருஷத்துக்கு. சரியா? சரி நெக்ஸ்ட் 172 போகலாமா? இங்க பாருங்க எவ்வளோ சிம்பிள் பாருங்க. புரிஞ்சுச்சா? ஆனால் ரொம்ப ஈஸி. ஆனால் இதை தான் நம்ம கொஸ்டின்ல விட்டுட்டு வருவோம், நம்ம புரிஞ்சுக்கிட்டாலே போதும் தெளிவாக போட்டுடலாம். சரியா? பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க என்ன கேட்குறாங்க அதை மட்டும் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி ஃபார்முலா பாருங்க 2 ஸ்டெப்ல ஆன்சர் போட்டாச்சு பாருங்க. கொஸ்டினை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அவ்வளோதான். இதில் தான் நிறைய மேஜர் ரோல் நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்து நமக்கு இதில் தான் கேட்குறாங்க. சரியா? சரி நெக்ஸ்ட் பார்க்கலாம். சரியா? பாருங்க ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஆன் சேம் கொஸ்டின் மாதிரி தான் இருக்கு இல்லையா. எவ்வளோ அமௌண்ட் கேட்குறாங்க ஃபைண்ட் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஐ தான் வந்து நம்மள கேட்குறாங்க. ஆன் எவ்வளோ அமௌண்ட்டுக்கு, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க எவ்வளோ 35,000 ஓகேவா. 35,000க்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ அதுக்கு நமக்கு என்ன டீட்டெயில் தேவை, எத்தனை வருஷம் முதல்ல தெரியணும், அப்புறம் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்காங்க. ஏன்னா ஒவ்வொருத்தவங்களும் ஒவ்வொரு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கொடுப்பாங்க இல்லையா. சரி இதில் பாருங்க 9% வாங்கியிருக்காங்க ரேட்டு. அப்போ ஆறு என்னது உங்களுக்கு 9 ஓகேவா. எவ்வளோ வருஷத்துக்கு சேம் அதே 3 இயர்ஸ்க்கு தான். ஃபார்முலாக்குள்ள போயிடலாமா? ஸோ சிம்பிள் I = PNR by 100. அப்போ என்னது பியோட வேல்யூ எனக்கு பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 35,000, என்னங்கிறது 3, ஆறுங்கிறது 9 by 100 ஓகேவா. அப்போ இந்த 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? அப்போ 350 இன்ட்டு 3 இன்ட்டு 9 ஓகேவா. இது பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும் 6,300. இதான் வந்து என்னது உங்களோட இன்ட்ரெஸ்ட் ஓகேவா. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் என்னது 6,300. புரிஞ்சுச்சா? சரி நெக்ஸ்ட் ப்ராப்ளம் போகலாமா? 173. சரிங்க பாருங்க. Kumar has paid simple interest on a certain sum for 2 years. இந்த சம்ங்கிறது அமௌண்ட், அதுதான் அவங்க மெயின் பண்றாங்க ஓகேவா. சரி certain sum for 2 years. 2 இயர்ஸ்க்கு வந்து என்ன பண்றாங்க குமார் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து ஒரு அமௌண்ட்டுக்கு, அது என்ன அமௌண்ட்டுன்னு அவங்க சொல்லலை இல்லையா. ஒரு அமௌண்ட்டுக்கு வந்து 2 இயர்ஸ்க்கு வந்து
10% பாருங்க, அதுக்கு மேல 10% ரேட் கொடுத்துருக்கான். 10% per annum is 750. Find the sum. அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. புரிஞ்சுச்சா ப்ராப்ளம்? இங்க பாருங்க, குமார் has paid simple interest. அவன் simple interest பே பண்ணிட்டு வரான் on a certain sum for 2 years. அதாவது certain amount. சம்ங்கிறது இங்க அமௌண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரியா? சரி, என்னது சம் இன்ட்ரெஸ்ட் பே பண்ணிட்டே வரான் ஒரு அமௌண்ட்டுக்கு ரேட்டுக்கு. அது என்னன்னு கொடுக்கல. for 2 years. அப்ப இங்க முதல்ல எழுதிக்கலாமா என்ன கொடுக்கலன்னுட்டு? உங்களுக்கு PA இங்க கொடுக்கல இல்லையா? அடுத்தது for 2 years. அப்ப n என்னன்னு கொடுத்துட்டாங்க? 2 வருஷத்துக்கு அவன் பே பண்ணிட்டு வரான். ரேட்டுக்கு எவ்வளோ? 10. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10 போட்டுருக்கான். சரி, எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்கான்? இஸ் 750. எது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து 750. அப்ப இங்க என்ன கொடுத்துட்டாங்க? ஐயோட வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கேக்குறாங்க? ஃபைண்ட் தி சம். அப்ப அந்த அமௌண்ட் என்ன? அதான் P என்னன்னு கேக்குறாங்க. புரிஞ்சுச்சா? தெளிவா புரிஞ்சுக்கோங்க. குமார் வந்து பே பண்ற சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஒரு சர்டைன் அமௌண்ட்டுக்கு 2 வருஷத்துக்கு 10% ஆஃப் ரேட் எவ்வளோனா 750. அப்ப 750 அமௌண்ட் தான் சிம்பிள் இன்ட்ரெஸ்டா பே பண்ணிக்கிட்டு வரான் 2 வருஷமா 10%க்கு. அப்படின்னா அவன் எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருப்பான்? அப்ப பக்கத்து வீட்டுக்காரன் கொடுத்துட்டு இருக்கான் 750 ரூபா ஒருத்தவங்க கொடுத்துட்டே இருக்கான், 2 வருஷமா கொடுக்குறான் 10%க்கு. அப்ப அவன் எவ்வளவு வாங்கியிருப்பான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும்ல, அதுதான் இது. சரியா? சரி, அப்ப பாருங்க, ஃபார்முலா உங்களுக்கு தெரியும். I = PNR/100. I கொடுத்துட்டாங்க 750. அவன் 750 பே பண்ணிட்டு இருக்கான். Pங்கிறது எனக்கு தெரியாது, அதான் நம்ம கண்டுபிடிக்க போறோமே. அவன் எவ்வளவு வாங்கியிருக்காங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறதே. அடுத்தது into 2 years. Rங்கிறது 10/100. ஓகேவா? ஒரு 0 அடிச்சிடலாமா? சரி, இது அப்படியே இந்த பக்கம் ரெசிப்ரோக்கலுக்கு போயிட்டா என்ன வரும்? 10. இங்க போய் மல்டிபிள் பண்ணுமா? அப்போ ஒரு 0 ஆட் ஆயிடுமா? இங்க என்ன பண்ணும்? 2 டிவைட் பண்ணிக்கோ = P. இதான் உங்களுடைய P வேல்யூ. இப்போ என்ன பண்ணும்? இதை 2 ஆல டிவைட் பண்ணாலே போதுமா? இப்போ 2 ஆல டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? சரி, டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. 3 2s are 6. இப்போ பேலன்ஸ் 1, 7 2s are 14, பேலன்ஸ் 1, 5 2s are 10, 0. அப்போ உங்களுக்கு ஆன்சர் என்ன கிடைக்கும்? பிரின்சிபல் அமௌண்ட் வந்து 3750 ரூபா வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். பக்கத்து வீட்டுக்காரன் எவ்வளோ பண்ணியிருக்கான்? 3750 ரூபா வாங்கிட்டு கடன் வாங்கியிருக்கான் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேவா? அடுத்து 174 பார்க்கலாமா? ஓகே, क्वेश्चन என்ன சொல்றாங்க? குமரன் borrowed a sum of 8000. borrowedனா கடன் வாங்கியிருக்கான். சம்ங்கிறது இங்க அமௌண்ட் சொல்லியிருக்கேனா? சரி, குமரன் வந்து நான் கடன் வாங்கியிருக்கான். எவ்வளவு அமௌண்ட்? 8000 கடன் வாங்கியிருக்கான். அப்ப பிரின்சிபல் அமௌண்ட் அவங்க சொல்லிட்டாங்க. எவ்வளோ? 8000ன்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது என்னது? from Agara at 7% per annum. ஓகேவா? per annumக்கு 7% ரேட் தான் Agara கொடுத்துருக்காங்க. இருக்கிறதுல ஏதாவது கம்மி ரேட். அப்ப கிரேட் இல்ல Agara. சரி, அப்ப பாருங்க, ரேட் என்னது? 7. சரியா? குமரன் என்ன பண்ணிருக்காரு? Agara கிட்ட இருந்து 7% ரேட் வாங்கியிருக்காங்க. எவ்வளவு அமௌண்ட்? 8000 வாங்கியிருக்காரு. சரி, என்ன கேக்குறாங்க? find the amount to be paid in 2 years. இயர் கொடுத்துட்டாங்க. இப்போ நம்மள என்ன கேக்குறாங்க? find the amount. இன்ட்ரெஸ்ட் கேக்கல, அமௌண்ட் கேக்குறாங்க. அமௌண்ட்ங்கிறது என்ன? ஃபார்முலா ஞாபகம் இருக்கா? A = P + I. அதுதான் நம்ம அமௌண்ட் இல்லையா? பாருங்க, P ஓட வேல்யூ தெரியும், I இது எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ணணும்? I கண்டுபிடிச்சு தான் A வை கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? சரி, இங்க பாருங்க, நம்ம என்ன பண்ணணும்? A தான் கண்டுபிடிக்க போறோம். அதுக்கு ஃபார்முலா P + I. அதாவது டோட்டல் அமௌண்ட். மொத்த ரேட்டுக்கு எவ்வளவுக்கு வாங்கி 8000 வாங்கிட்டாங்கன்னு சொல்லியாச்சு. இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சாதானே நம்ம மொத்தமா அவன் எவ்வளவு போய் கொடுத்தான் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, அப்ப இன்ட்ரெஸ்ட் ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாமா? ஃபார்முலா என்னது? I = PNR/100. P ஓட வேல்யூ 8000, Nங்கிறது 2, Rங்கிறது 7/100. அப்ப 20 கேன்சல் பண்ணலாமா? இப்ப 80னா 82 வந்து எனக்கு 160 வருமா? அப்போ 160 × 7. ஓகேவா? 160 × 7 பண்ணா உங்களுக்கு எவ்வளவு கிடைக்கும்?
1120 கிடைக்குமா? இது வந்து உங்களோட இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? சரி, இப்போ பிரின்சிபல் அவ்வளோதான். இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிச்சிட்டோம். இன்ட்ரெஸ்ட் அவன் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 1120 ரூபா இன்ட்ரெஸ்ட் கொடுத்துட்டு இருக்கான். சரி, அப்போ டோட்டல் அமௌண்ட், அப்போ மொத்த அமௌண்ட் அவன் எவ்வளோ கொடுத்துருப்பான்? பிரின்சிபல் வந்து அவன் வாங்கினது 8000 ரூபாய் வாங்கியிருக்கான். இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ? 1120. அப்போ மொத்தம் எவ்வளோ வருது? 900. ரெண்டாயிரத்தி ஆட் பண்ணா 9120 ரூபாய். இதுதான் மொத்தமா அவன் கொடுத்துருக்காரு. 8000 வாங்கிட்டு இன்ட்ரெஸ்ட் மட்டுமே 1100 ரூபாய் சேர்த்து மொத்தமா போய் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 9120 ரூபாய் கொடுத்துருக்கான். ஆன்சர் இங்க தானே இருக்கு, 9120 ரூபாய். ஓகேவா? சரி, அடுத்த சம் பார்க்கலாமா? பாருங்க, கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டா எவ்வளோ ஈஸியா இருக்கு பாருங்க. ஆனா எல்லாமே இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ப்ராப்ளம்க்கு தான் அவ்வளோ ஃபீல் பண்ணிட்டு இருக்கோம். ஆனா எவ்வளோ டக்கு டக்குன்னு முடிஞ்சது பாருங்க. ஆனா கொஸ்டின் புரிஞ்சுக்கிட்டா போதும். சரியா? சரி, 175. செல்வம் பாரோடு, செல்வம் எவ்வளோ கடன் வாங்கியிருக்கான்? 52,000. அப்போ பிரின்சிபல் எழுதிக்கலாமா? 52,000 வாங்கியிருக்கான். அட் அ சம் ரேட், அப்போ ரேட்டு கொடுக்கல நமக்கு. அட் அ சம் ரேட்டுன்னுட்டாங்க இல்லையா? அப்போ ரேட்டு கொடுக்கல. அடுத்து என்னது? ஃப்ரம் த மணி லெண்டர், கடன் வாங்குறவங்க கிட்ட. மணி லெண்டருங்கிறது கடன் கொடுக்குறவங்க. ஓகேவா? அப்போ கடன் கொடுக்குறவங்க கிட்ட இருந்து 52,000 வாங்கியிருக்கான் சம் ரேட்டில். எவ்வளோ ரேட்டுன்னு சொல்ல. ஆஃப்டர் 4 இயர்ஸ், அப்போ என்ன கொடுத்துட்டாங்க? 4. அப்போ 4 வருஷத்துக்கு அப்புறம் he paid ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. அப்போ என்னது? he paid the amount. paid amount கொடுத்துட்டாங்க அப்படின்னா என்னது? ஏ கொடுத்துட்டாங்கன்னு அர்த்தம். புரியுதா? ஆஃப்டர் 4 இயர்ஸ்க்கு அவன் என்ன பண்ணிட்டான்? பே அமௌண்ட்டே கொடுத்துட்டான். ஏவோட வேல்யூவை கொடுத்துட்டாங்க நமக்கு. எவ்வளோ வருது? 79,000. 52 தான் வாங்கியிருக்கான். ஆனா பாருங்க, 79,000 கொடுத்துருக்கான் 4 வருஷத்துக்கு அப்புறம். அப்போ ஃபைண்ட் த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். அப்போ ஆர் என்னன்னு கேட்குறாங்க. சரியா? புரிஞ்சுச்சா? சரி, இப்போ பாருங்க, நம்ம ஃபார்முலால I = PNR, இங்கே தான் ஆர் இருக்கு. அப்போ இந்த ஃபார்முலாக்கு தான் போகணும் இல்லையா? 100. நமக்கு P தெரியும், N தெரியும். ஆனால் ஐயும் தெரியாது, ஆரும் தெரியாது. ஐ தெரியாம எப்படி ஆறு கண்டுபிடிக்க முடியும்? ஆறு கண்டுபிடிக்கணும்னா ஆறு மட்டும்தானே தெரியாத நம்பரா இருக்கணும். மீதி எல்லாம் தெரிஞ்சதா இருந்தா தானே கண்டுபிடிக்க முடியும். ரெண்டு தெரியாத நம்பர் இருந்தா எப்படி பண்ண முடியும்? அப்போ ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்? யூ ஹேவ் டு ஃபைண்ட் ஐ வேல்யூ. ஐ வேல்யூ கண்டிப்பா கண்டுபிடிக்கணும். ஐ வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு இங்க பாருங்க, ஏன்னு ஒரு க்ளூ கொடுத்துருக்காங்க. புரிஞ்சுச்சா? ஏன்னா ஐ பியும் ஏவையும் கம்பேர் பண்ணி ஐங்கிற ஒரு ஃபார்முலா நமக்கு தெரியும் இல்லையா? அது என்னது? A = P + I. அப்ப தெரியாத நம்பர் இருக்கு, மீதி ரெண்டும் தெரிஞ்ச நம்பர். இதுல இருந்து I கண்டுபிடிச்சிடலாமா? அப்ப I = என்னது? A - P. அப்ப A ஓட அமௌண்ட் என்னது உங்களுக்கு? 52,000. சாரி, ஏங்கிறது இங்க கொடுத்துருக்காங்க இல்லையா? ஏங்கிறது 79,040 rupees. Pங்கிறது பிரின்சிபல் அமௌண்ட் 52,000. ஓகேவா? இப்போ இது ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 0 4 0 9ல இருந்து 2 போயிடுச்சுன்னா 7 7ல இருந்து 5 போயிடுச்சுன்னா 2. அப்போ உங்களோட இன்ட்ரெஸ்ட் வேல்யூ என்னது? 27040. அதாவது 27,000 அவன் இன்ட்ரெஸ்டே கொடுத்துருக்கான். பார்த்துக்கோங்க. அப்போனா அந்த ரேட்டு எவ்வளோ இருக்கும்? புரிஞ்சுச்சா? கொஸ்டின் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டீங்களா? அவன் 52,000 கடன் வாங்கியிருக்கான். 4 வருஷத்துக்கு அப்புறம் 79,000 போய் கொடுத்துருக்கான். அப்பனா எவ்வளோ ரேட் இன்ட்ரெஸ்ட், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ முதல்ல இன்ட்ரெஸ்ட் வேல்யூ தெரிஞ்சாதான் ரேட்டு கண்டுபிடிக்க முடியும். அப்போ வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம். எதை யூஸ் பண்ணி? அந்த ஐ தராதனால தான் அவன் க்ளூவா என்ன கொடுத்துருக்கான்? ஏவோட வேல்யூவை கொடுத்துருக்கான். சரியா? சரி, இப்போ இந்த ஃபார்முலால போய் நம்ம போட்டுக்கலாமா? இந்த வேல்யூ தெரிஞ்சிச்சுல, ஐயோட வேல்யூ தெரிஞ்சிச்சுல. அப்ப ஐ உங்களுக்கு என்னது? 27,040 = P வந்து 52,000 into Nங்கிறது 4, R தான் நம்மள கேக்குறாங்க by 100. ஓகேவா? இந்த 20க்கு இந்த 20 அடிச்சிடலாமா? இங்க ஒரு 0க்கு இங்க ஒரு 0 அடிச்சிடலாமா? R மட்டும் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? அப்ப என்ன கிடைக்கும்? 2704. இதை அழிச்சுக்கலாம், அதான் நம்ம எழுதிட்டோம்ல.
ஓகே, இது ரெண்டும் டிவிடன்ல வந்துடும் இல்லையா? 52 into 4 equal to R. ஓகேவா? சரி, இப்போ நீங்க கேன்சல் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன வரும்? 13% தான் கிடைக்கும். ஓகேவா? 2 டேபிள்ல 4th டேபிள்ல கேன்சல் பண்ணாங்களே உங்களுக்கு என்ன வந்துரும்? 13 கிடைச்சிரும். அப்போ உங்களோட ஆன்சர் என்னது? 13%. புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம் அப்படின்னு? இது சும்மா டிவைட் தான். டிவைட் பண்ணாலே உங்களுக்கு 13 கிடைச்சிரும். சரி, இங்க பாருங்க, அவன் வாங்கின அமௌண்ட் மொத்த அமௌண்ட் கொடுத்துட்டு அப்ப இன்ட்ரெஸ்ட் ரேட் என்னவா இருக்கணும் பாருங்க. 13% ரேட்ல அவன் இன்ட்ரெஸ்ட் வாங்கியிருக்கான் அப்படின்னா என்ன? சரி, ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? ஓகே, நெக்ஸ்ட் செட் ஆஃப் ப்ராப்ளம் பார்க்கலாமா? இப்போ 176 பாருங்க. क्वेश्चन என்ன சொல்லிருக்காங்க? In what time will 5600 amount to 6720 at 6% per annum? ஓகேவா? क्वेश्चन என்ன சொல்றாங்க? what time எந்த டைம்ல போயிட்டு 5600 5600 ரூபாய் வந்து 6700 ரூபாய் மாறும் அப்படின்னு கேக்குறாங்க. ஓகேவா? 6% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கும்போது. ஓகேவா? ஒருத்தன் என்ன பண்றானா 5600 ரூபாய் 6% ரேட்ல வாங்கிட்டான். ஓகேவா? அந்த 5600 ரூபாய் எப்போ 6700 ரூபாயா மாறும்? நான் 6% வட்டியில வாங்கினா அப்படிங்கறத क्वेश्चन. அப்போ என்ன கேட்டிருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க பார்க்கலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டான். எவ்வளோ? 5600. ஓகேவா? மொத்தமா நான் எவ்வளவு கொடுப்பேன்னு சொல்லிட்டான். ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இவ்வளவு அமௌண்ட் நான் போய் கொடுப்பேன் இல்லையா? அப்போ ஆனுவல் அமௌண்ட் அமௌண்ட் டோட்டல் அமௌண்ட் எவ்வளவு? 6720. ஓகேவா? புரிஞ்சுச்சா? நான் வாங்கி இருக்கிறது 5600 ரூபாய். நான் போயிட்டு எப்போ 6700 ரூபாயா கொடுப்பேன் இந்த ரேட்ல வாங்கும்போது அப்படின்னு கேட்கறான். அப்போ என்ன கேட்கறான்? ரேட்டு கொடுத்துட்டான் 6%. கேட்கறது வாட் டைம், எந்த நேரத்துல, எவ்வளோ இயர்ஸ்ல. அப்போ n என்னன்னா நம்மள क्वेश्चन கேட்கறான். புரிஞ்சுச்சா? தெளிவா क्वेश्चन புரிஞ்சுக்கோங்க. ஒரு அமௌண்ட் வாங்கியிருக்கான், அதுக்கப்புறம் போய் மொத்தமா இவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறான், 6% ரேட்ல வாங்கியிருக்கான். அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு அப்புறம் இது 5600 6720 ரூபாயா மாறும் அப்படிங்கிறத क्वेश्चन. சரியா? சரி, இப்போ பாருங்க, n தான் கேட்குறாங்க இல்லையா? நம்ம ஃபார்முலால I equal to PNR by 100. இதுல பாருங்க, P கொடுத்துட்டாங்க, n தெரியாது, R கொடுத்துட்டாங்க 100, ஐயும் தெரியாது. அப்ப இந்த ஃபார்முலால n-ம் தெரியாது, ஐயும் தெரியாது. எப்படி இந்த ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும்? முடியாது இல்லையா? அதாவது ஒரு வேரியபிள் தெரியாம இருந்தாலும் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் என்ன n தான் கேக்குறாங்க. அப்ப ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கு ஏதாவது க்ளூ கொடுத்துருப்பாங்க. என்ன கொடுத்துருக்காங்கல்ல? ஏ. அப்ப அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாமா? நமக்கு ஃபார்முலா தெரியும் தானே? ஏங்கிறது என்னது? P plus I. நமக்கு I தான் வேணும். அப்ப இதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம்? I equal to P அந்த பக்கம் கொண்டு போயிடலாமா? A minus P. அப்ப I யோட வேல்யூ தெரியணும்னா A வி P சப்ட்ராக்ட் பண்ணாலே போதும், I கண்டுபிடிச்சலாம். எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் மொத்தமா எவ்வளவு வாங்கியிருக்கான், எவ்வளவு எடுத்துட்டு போய் கொடுத்துருக்கான், அப்ப ரெண்டு சப்ட்ராக்ட் பண்ணாலே அவன் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் மட்டும் எவ்வளவு பே பண்ணியிருக்கான்னு சொல்லிட முடியும் இல்லையா? சரி, அப்ப பாருங்க, அவன் வாங்கின அமௌண்ட் வந்து டோட்டலா போய் கொடுத்த அமௌண்ட் 6720. ஆனா எவ்வளவுதான் வாங்கியிருப்பான்? 5600 ரூபாய் தான் வாங்கியிருக்கான். அப்ப இன்ட்ரெஸ்ட் மட்டுமே எவ்வளவு பே பண்ணியிருக்கான் பாருங்க, 0 to 1 1 1120 ரூபாய் வந்து இன்ட்ரெஸ்ட் மட்டுமே பே பண்ணியிருக்கான். சரி, இப்போ ஐ கண்டுபிடிச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணிக்கலாம்? ஃபார்முலா எடுத்து போய் சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாமா? ஐ கொடுத்துட்டாங்க இல்லையா? அப்ப ஐ வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. ஈக்குவல் டு பி வந்து 5600 இன்ட்டு n தான் நமக்கு தெரியாது, அதான் கேட்குறாங்க. ஆறுங்கிறது என்னது? 6/100. ஓகேவா? அப்போ இந்த ரெண்டு ஜீரோ அடிச்சிடலாமா? மீதி ரெண்டு எடுத்துட்டு நீங்க போட்டுடலாமா? இப்போ பாருங்க, 1120 டிவைடட் பை 56 into 6 ஈக்குவல் டு n. ஓகேவா? புரிஞ்சுச்சா? என்ன பண்ணியிருக்கேன்? என்ன மட்டும் வச்சுக்கிட்டு மீதி ரெண்டுத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்துட்டேன். ஓகேவா? 56 இதை அடிச்சாலே உங்களுக்கு என்ன வரும்? 20 வந்துடும். ஓகேவா? இப்போ இது ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணா 2 கேன்சல் பண்ணலாமா? அப்போ 10 3. அப்போ என்னங்கிறது உங்களுக்கு என்னது? 10/3. ஓகேவா? இங்க பாருங்க, எல்லாமே மிக்ஸ்டு ஃப்ராக்ஷன்ல கொடுத்துருக்காங்க இல்லையா?
அப்போ இது மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனுக்கு மாற்றினா எப்படி? ஃபஸ்ட்டு 3ஆல் டிவைட் பண்ணால் 3 3s are 9, அப்போ பேலன்ஸ் 1 இருக்குது. அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது? 3 1/3. அதாவது 3 வருஷம், அதுக்கப்புறம் சம் டேஸ், அதுதான் வந்து 1/3 கொடுத்துருக்காங்க. சரியா? அப்போ இவ்வளோ வருஷம் ஆகும் இந்த அமௌண்ட்டாக மாறுறதுக்கு. புரிஞ்சிச்சா? அதே மாதிரி தான் அடுத்த ப்ராப்ளம், அது பார்க்கலாம் பாருங்க. சேம் டிட்டோ தான். நீங்கள் என்ன பண்ணுங்க, வீடியோ பாஸ் பண்ணிட்டு இந்த ப்ராப்ளமை ட்ரை பண்ணுங்க, போட்டுட்டு ஆன்சர் கரெக்டானு செக் பண்ணிக்கோங்க. சரியா? சரி, நம்ம இந்த ப்ராப்ளம்குள்ள போகலாமா? 177 பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. வாட் டைம் வில் அமௌண்ட் கொடுத்தாச்சு டு இந்த அமௌண்ட் 13%. ஓகேவா? புரிஞ்சுச்சா? அது சேம் ப்ராப்ளம் தான். அவன் எவ்வளோ வாங்கியிருக்கான்? 16,500 ரூபாய் வாங்கியிருக்கான். மொத்தமாக எடுத்துகிட்டு போய் எவ்வளோ கொடுத்துருக்கான்? 22,935 ரூபாய் கொடுத்துருக்கான். எவ்வளோ பர்சன்டேஜ் ரேட்டு? 13% ரேட்டு. அப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்கும் இந்த 16,500 22,935 மாறுறதுக்கு அப்படின்னு கேட்கும். சரியா? அப்போ கொடுத்துருக்க அமௌண்ட்டை ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? பிரின்சிபல் அமௌண்ட் பி என்னது? 16,500. அடுத்து என்னது? ஏ ஆனுவல் நம்ம மொத்தமாக பே பண்ணுற அமௌண்ட்டை கொடுத்துட்டான் 22,935. ஓகேவா? சரி, ரேட்டு கொடுத்தாச்சு R = 13. இப்போ நம்மள கேட்குறது என்னது? என் தான் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என் ஃபர்ஸ்ட் ஐ கண்டுபிடிச்சா தான் என்ன கண்டுபிடிக்க முடியும். அப்போ டைரெக்டாக நம்ம ஐ கண்டுபிடிச்சிடலாமா? இப்போ பாருங்க, ஐங்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? டைரெக்டாகவே எழுதிடவா? ஐங்கிறது என்னது? மொத்தமாக நான் கொடுத்தது, நான் அவங்ககிட்ட இருந்து வாங்கினது. ஓகேவா? சரி, எவ்வளோ கொடுத்துருக்கேன் மொத்தமாக? 22,935. நான் வாங்கின அமௌண்ட்டு 16,500 ரூபாய் தான் வாங்கியிருக்கேன். அப்போ இன்ட்ரெஸ்ட் மட்டும் எவ்வளோ பே பண்ணியிருக்கேன் பாருங்க. 5 3 9லேருந்து 5 தான் 4, 22லேருந்து 6 இல்லையா? அப்போ 6,435 இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நான் கொடுத்துருக்கேன். சரியா? சரி, அப்போ எவ்வளோ வருஷத்துக்கு இந்த அமௌண்ட்டாக மாறும் அப்படிங்கிறதா கொஸ்டின் இல்லையா? அப்போ I = ஃபார்முலா எழுதிக்கலாமா? I = PNR/100. ஐயோட வேல்யூ எனக்கு தெரியும் 6435. P என்னது? 16,500. என்னங்கிறது உங்களுக்கு தெரியாததான் நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஆறுங்கிறது 13/100. அப்போ 2 0 கேன்சல் பண்ணிடலாமா? மீதி 2 இங்கே கொண்டு வந்துடலாமா? அப்போ 6435 divided by 165 into 30 தான் n. ஓகேவா? அப்போ இது நீங்கள் 5 டேபிள் அடிக்கலாமா? 5 டேபிள் அடிச்சா உங்களுக்கு என்ன வரும்? 3 5s are 15 பேலன்ஸ் 1, மறுபடியும் 3 5s are 15. அதே மாதிரி இங்கே 5 டேபிள் அடித்தா 1 5s are 1, மீதி ரிமைனிங் 1 வருமா? 2 5s are 10, மீதி என்னது? 4. அப்போ 8 5s are 40, மீதி இங்கே வந்து 3 வந்துருமா? 7 5s are 35. ஓகேவா? மறுபடியும் 3 டேபிளில் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இப்போ மொத்தமாக நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு ஃபைனல் ஆன்சர் என்னன்னா பி தான் வரும் உங்களுக்கு. ஓகேவா? அப்போ என்னோடைய வேல்யூ என்னன்னா இதை கேன்சல் பண்ணும்போது 3 தான் கிடைக்கும். ஓகேவா? n = 3. மறுபடியும் நீங்கள் கேன்சல் பண்ணீங்கன்னா சரி, அங்கே ஸ்பேஸ் இல்லை, ஆனால் நான் டேரெக்டாக போட்டேன். ஓகேவா? சரி, இதை டிவைட் பண்ணால் என்னோடைய வேல்யூ 3. அப்போ ஆன்சர் உங்களுக்கு என்னது? பி தான். சரியா? என்னது? அப்போ 16,500 இருந்து எப்போ வந்து 22,935 மாறும்? 13% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல வாங்கினா 3 வருஷம் ஆகும் அந்த அமௌண்ட் இந்த அமௌண்ட்டாக மாறுறதுக்கு. ஓகேவா? புரிஞ்சிச்சா? கிளியராக புரிஞ்சிச்சு தானே? இது வந்து பிரின்சிபல் அமௌண்ட்டு மொத்தமாக நான் எடுத்து போய் வட்டியோட கொடுக்குற அமௌண்ட் இது. அப்போ வட்டி மட்டும் என்னன்னு தனியாக கண்டுபிடிச்சி வச்சுக்கணும். இதை 6 கொடுத்துட்டாங்க, n தான் கேட்குறாங்க. அப்போ டேரெக்டாக ஃபார்முலாவில் போட்டு எடுத்துட வேண்டியதான். சரியா? அதே மாதிரி தான் 178. இங்கே பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க. எப்போ நான் மொத்தமாக 17,800 ரூபா வாங்கியிருக்கேன், எப்போ 19,936 ரூபா மாறும்? 6% வட்டியில் வாங்கினா எவ்வளோ வருஷம் எடுத்துக்கும் அப்படிங்கிறத கொஸ்டின். சேம் டிட்டோ ப்ராப்ளம் தான். இதை நீங்கள் சால்வ் பண்ணுங்க. இதை நான் உங்களுக்கு ஒர்க் அவுட் கொடுக்குறேன். ஓகேவா? ஏன்னா நம்ம ஒர்க் அவுட் பண்ணாதான் ஏதாவது நடக்கும். சரியா? அப்போ என்ன பண்ணுங்க, இந்த ப்ராப்ளம் நான் உங்களுக்கு ஒர்க் அவுட்டாக கொடுக்குறேன். நீங்கள் என்ன கமெண்ட் பண்ணுங்க, ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறது, எத்தனை வருஷம், இன்ட்ரெஸ்ட் ரேட் ரெண்டுமே போடணும். சரியா? இந்த கொஸ்டினுக்கு ஐ என்ன கிடைச்சது,
M என்ன அப்படிங்கிற ரெண்டுத்தையுமே நீங்க கமெண்ட் பண்ணுங்க 178க்கு. சரியா? சரி, நெக்ஸ்ட் ப்ராப்ளம். ஏன்னா சேம் மூணுமே ஒரே மாதிரி ப்ராப்ளம் தான். நான் ரெண்டு போட்டேன், இது ஒன்று நீங்க ட்ரை பண்ணுங்க. ஐயும் சொல்லணும் ஏன்னு சொல்லணும். சரியா? சரி, 179 போலாமா? என்ன கேக்குறாங்க? A principal becomes 10,050 rupees at the rate of 10% in year 5. Find the principal amount. ஓகேவா? அப்ப என்ன கேக்குறாங்க? நம்மள principal amount தான் கேக்குறாங்க. சரி, क्वेश्चन என்ன கொடுத்திருக்காங்க? A principal becomes, ஒரு நாள் அந்த பிரின்சிபல் எவ்வளவா மாறும்னு சொல்லிருக்காங்க. 10,050 rupees மாறும்னு சொல்லிருக்காங்க. அப்ப என்னது? பிரின்சிபல் அமௌண்ட் இவ்ளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு, எடுத்து போய் நான் கொடுக்குறேன் அப்படின்னா இதான ஆனுவல் அமௌண்ட். அப்போ ஏ தான் அவங்க கொடுத்துருக்காங்க. புரியுதா? பிரின்சிபல் பிகம்ஸ், ஒரு நாள் பிரின்சிபல் அவ்வளோ அமௌண்ட்டுக்கு போகும், அதனால அது என்னது? ஏ. நான் அவ்வளோ அமௌண்ட்டை போய் கொடுக்குற வேண்டிய நிலைமை வரும் இல்லையா? அட் த ரேட் எவ்வளோ? 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு வாங்கும்போது 5 இயர்ஸ்க்கு அப்புறம் அப்படின்னா அந்த பிரின்சிபல் அமௌண்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஓகேவா? அவன் எவ்வளோ வாங்கினானே எனக்கு தெரியல, ஆனால் மொத்தமாக எவ்வளோ போய் கொடுத்தான்னு எனக்கு தெரியும். 10,050 ரூபா கொடுத்துருக்கான். 10% ரேட்டில் தான் வாங்கினான் வட்டி 5 வருஷத்துக்கு அப்புறம். ஓகே, 5 வருஷத்துக்கு அப்புறம் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வாங்கி எவ்வளோ போய் கொடுத்தான்? 10,050 ரூபா கொடுத்தான். அப்போ அவன் எவ்வளோ வாங்கியிருப்பான்? அதுதான் கொஸ்டின். இப்போ கண்டுபிடிக்கலாமா? சரி, இங்கே பாருங்க. ஓகே, இப்போ நம்ம பி கண்டுபிடிக்கணும். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னது? I = PNR/100. ஓகேவா? P தெரியாது, என்ன 6 தெரியும், ஐயும் தெரியாது இல்லையா? அப்ப ரெண்டு தெரியாத நம்பர் இருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்? ஐயை கண்டுபிடிக்கணும். அப்படிதானே உங்களுக்கு தோணும். இப்போ வாங்க, இதுல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. ஐயை கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்னது? A - P. இதெல்லாம் ஐ கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இங்க பாருங்க, A தெரியும், இங்கேயும் P தெரியாது. P தெரிஞ்சதானே ஐயை கண்டுபிடிக்க முடியும். இங்க P தெரியாது, ஐ எப்படி கண்டுபிடிக்க முடியும்? அப்ப ஐயை கண்டுபிடிக்க இந்த ஃபார்முலா வாய்ப்பு கிடையாது. இதுல இருந்து P கண்டுபிடிக்க முடியாது. அப்ப என்ன பண்ணலாம்? யோசிச்சு சொல்லுங்க. நான் ஒரு ஐடியா சொல்லவா? நீங்க பாருங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே தான் நம்ம போட போறோம். A = P + I. இது உங்களுக்கு தெரியும் இல்லையா? சரி, இதுல இருந்து P இப்ப பாருங்க, இந்த ஏங்கிறது என்னது? 10,050 ரூபாய். Pங்கிறது எனக்கு தெரியாது, ஐங்கிறதுக்கான ஃபார்முலா தெரியும் இல்லையா? அப்ப அந்த ஃபார்முலாவை எடுத்து நீங்க போட்டு பார்க்கலாமா என்ன நடக்குதுன்னு? ஃபார்முலா என்னது? PNR/100. இதான ஃபார்முலா. அப்ப பாருங்க, ரெண்டுத்துலயும் P காமனா இருக்கா? அப்ப P வெளியே எடுத்துக்கலாமா? P வெளியே எடுத்துட்டா என்ன வரும்? 1 + NR/100. ஓகேவா? இப்ப பாருங்க, P மட்டும் தான் இருக்கு. இதை வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் இந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். புரிஞ்சிச்சா ஐடியா எங்க இருந்து வருதுன்னு? பாருங்க, இது நம்ம ஐ கண்டுபிடிக்கிறதுக்கு போனா அங்கேயும் P இருக்கு. அப்ப ரெண்டு நம்பர் அங்கேயும் தெரியாம இருக்கு. அப்ப என்ன பண்றது? அப்ப என்ன பண்ணுவோம்? இங்க எடுத்து போட்டுட்டா பாருங்க, P காமனா வெளியே தூக்கி போட்டேன். அப்ப P மட்டும் தெரியணும்னா மீதி இடத்துல பக்கம் எடுத்துட்டா ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம். அவ்வளவுதான், சிம்பிள். ஓகேவா? இப்போ வாங்க கண்டுபிடிக்கலாம். P 1 + NR வேல்யூ என்னது? N × R இல்லையா? அப்ப 50/100. அப்ப இது கேன்சல் பண்ணா 5 2s are 10, 1/2. அப்ப P என்ன வருது? கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? 3/2 இல்லையா? ஏன்னா 1/2 தானே இருக்கு. அப்ப +1 னா 3/2. இங்க என்ன இருக்கு? 10,050. P மட்டும் தான் உங்களுக்கு தேவை. அப்ப மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிக்கலாம்? இந்த பக்கம் கொண்டு வந்துடலாமா? அப்போ 10,050 × 2/3 = அதுதான் உங்களுடைய என்னது? பிரின்சிபல் அமௌண்ட். புரிஞ்சுச்சா என்ன பண்ணிருக்கோம்னு? இந்த பக்கம் இருக்குது, அந்த பக்கம் எடுத்துட்டு வந்தா அப்படியே ரெசிப்ரோக்கலா மாறும். அப்ப 2/3ன்னு உங்களுக்கு மாறிடும். சரியா? இப்போ இதை டிவைட் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா, P உடைய வேல்யூ 3,350 ரூபாய் கிடைக்கும். அப்போ அவன் பிரின்சிபலா எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கான்? இங்க இருக்கு பாருங்க. ஓகேவா? பிரின்சிபலா எவ்வளவு அமௌண்ட் வாங்கியிருக்கான்? ஜஸ்ட் 3,000 தான் வாங்கியிருக்கான். பாருங்க, 3,350 அமௌண்ட் தான் வாங்கியிருக்கான். ஆனா 5 வருஷத்துக்கு அப்புறம் 10% இன்ட்ரெஸ்ட் ரேட்ல எவ்வளவு கொடுத்துருக்காங்க? 10,000 கொடுத்த அமௌண்ட் டபுள் தாண்டி போகுது. பாத்தீங்களா? சரி, அடுத்தது 180 கண்டுபிடிக்கலாமா? புரிஞ்சிச்சுல இது?
ஐயோ நமக்கு தெரியல அப்படின்னு கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு கொஞ்சம் யோசிச்சாலே ஒரு க்ளூ கிடைச்சிரும் நம்ம எப்படி அடுத்தது அந்த ப்ரொசீட் பண்ணலாம் அந்த ப்ராப்ளத்தை அப்படின்னு. சரியா? சரி, நெக்ஸ்ட் 180 பாருங்க. a principal becomes அதே மாதிரி இருக்குல்ல. ஓகே, a principal becomes ஒரு அமௌண்ட் at the rate கொடுத்துட்டான் in 3 years find the principal same dito இல்லையா? அப்ப என்னது principal amount தெரியாது, அதுதான் கேக்குறான். என்ன கொடுத்துட்டாங்க? a கொடுத்துட்டாங்க. principal amount ஒரு ஆது 17000 போகுது. ஓகேவா? at the rate எவ்வளோ 12%. 10க்கு எவ்வளவு போனுச்சு, இது 12 வேற. சரி, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஆனா இயர் என்ன இருக்குங்க 3 years. ஓகேவா? சரி, இப்போ நம்ம p கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணோம்? again நமக்கு i தெரியாது இல்லையா? அப்ப என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம்? நம்ம டைரக்டாவே பண்ணிக்கலாமா? இங்க a = p + i. a ங்கிறது என்னது 17000. p தெரியாது, i உடைய வேல்யூவும் தெரியாது, அது கண்டுபிடிக்க வழியும் இல்ல. ஏன்னா p தெரிஞ்சாதான் i கண்டுபிடிக்க முடியும் இல்லையா? அப்ப என்ன பண்ணலாம்? டைரக்டா ஃபார்முலா எடுத்து வந்து போட்டுடலாமா? PNR by 100. இதுல இருந்து p வெளிய எடுத்துட்டா 1 + NR by 100. அப்ப p * 1 + NR வேல்யூ என்னது? NR மல்டிபிள் பண்ணிக்கலாமா? இதுல இருந்து மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன வரும்? 36 36 by 100. ஓகே, இப்போ இத 2 ஆல் அடிக்கலாமா? 2 ஆல் அடிச்சா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 50. இத 2 ஆல் அடிக்கும்போது 1 8. ஓகேவா? சரி, மறுபடியும் 2 ஆல் அடிக்கலாமா? 2 ஆல் அடிச்சா என்னது உங்களுக்கு? இங்க 9 2s are 18. சோ 9 வந்துரும். இங்க இத அடிக்கும்போது 25. ஓகேவா? இதுக்கு அப்புறம் எதாலயும் அடிக்க முடியாது. அப்ப 9/25 தான். சரி, கிராஸ் மல்டிபிள் பண்ணிக்கலாமா? கிராஸ் மல்டிபிள் பண்ணா என்ன வரும்? 25 + 9. அப்போ 34. அப்போ 34/25 into 17000. ஓகேவா? இத அப்படியே வந்து டிவைட் பண்ணிக்கலாமா? என்ன வரும்? into 24/35. இதான் உங்களுடைய p ஓட வேல்யூ. ஓகேவா? சரி, இப்போ இது வந்து 5 டேபிள் அடிக்கலாமா? 5 டேபிள் இல்ல 17 டேபிள் அடிக்கலாமான்னு பாருங்க. 34. ஓகே, இது 4 இது 5 மாத்தி எழுதிருக்கேனா? சரி, இங்க பாருங்க 25 34. ஓகே, 17 டேபிள் அடிக்கலாமான்னு பாருங்க. இது அடிக்கும்போது 17ல 2 17 34 வந்துருமா? இத 17 ஆல் அடிக்கும்போது அப்படியே 1 மீதி ரிமைனிங் 30 வந்துரும். இப்போ இத 2 ஆல் again அடிச்சா என்ன வரும்? 5 2s are 10. அப்ப 500. அப்ப 500 into 25. ஓகேவா? இப்போ 500 into 25 அதான் உங்களுடைய p வேல்யூ. அப்ப 500 into 25 மல்டிபிள் பண்ணா உங்களுக்கு என்ன கிடைக்கும்? அப்ப p = 12,500 rupees. அவ்வளவுதான். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணாலே உங்களுக்கு என்ன வரும்? 12,500 தான் கிடைக்கும். சோ அப்ப உங்க ஆன்சர் என்னது? இதுதான் உங்க ஆன்சர். ஓகேவா? சரி, இன்னைக்கு ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். எல்லாமே இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம் தான். ஏன்னா எல்லா இதுலயுமே என்னது இன்ட்ரெஸ்ட் தான். இன்ட்ரெஸ்ட் பத்தி தான் கேக்குறாங்க இல்லையா? அப்ப இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டோட படிச்சீங்கன்னா கண்டிப்பா இத பண்ணிடலாம். ஓகேவா? தேங்க் யூ.